அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நகைச்சுவை ஒரு மனிதனுடைய மனதுக்கு மருந்திடக்கூடிய ஆக சிறந்த ஒரு மருந்து. இந்த நகைச்சுவை பிறருடைய மனதை புண்படுத்தாத வரை அது இறைவனால் கொடுக்கப்பட்ட மாபெரும் ஒரு அருட்கொடை. ஆனால் தற்காலத்தினுடைய சூழ்நிலைகள் என்ன? இயல்பாக ஏற்படக்கூடிய அந்த நகைச்சுவையின் மூலமாக நம்ம மனம் மகிழுவதை காட்டிலும் மனம் மகிழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய சேர்க்கையாக சில நபர்களை சொல்லாலோ செயலாலோ ஊனப்படுத்தி குறைப்படுத்தி அதில் அவர்கள் அவதிப்படுவதை பார்த்து ரசித்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் தான் தற்காலத்தில் இது நகைச்சுவையாக இருக்கிறது. இயல்பாக இருக்கக்கூடிய நகைச்சுவைகளை மார்க்கம் தடுக்கலை. ஆனால் பிறரை சொல்லாலோ செயலாலோ அல்லது அவர்களுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை வைத்து நகைச்சுவை செய்வதைத்தான், அவர்களை ஊனப்படுத்தி நகைச்சுவை செய்வதைத்தான் மார்க்கம் தடுக்கிறது. நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. அந்த ஹதீஸு முஸ்னத் இமாம் அஹ்மத் மற்றும் இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக்கு செய்ய வேண்டும் என்பதற்காண்டி அராக்கு மரத்தில் அந்த குச்சியை பறிப்பதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்க ஒரு மரத்தில் ஏறுறாங்க. முஸ்னத் இமாம் அஹ்மதில் வரக்கூடிய மற்றொரு ஹதீஸில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அராக் மரத்தில் ஏறிய ஒரு குச்சியை பறிச்சிட்டு வாமான்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உத்தரவிட்டார்கள் என்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. சரி, அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு உடல் பலகீனமானவங்க. அவர்களுடைய கால்கள் ஒரு வகையாக சூம்பி போய் ஒல்லியாக ரொம்ப மெலிதானதாக இருக்கும். இவங்க மரத்து மேலே அந்த குச்சியை பறிக்கிறதுக்காண்டி ஏறிட்டாங்க. அந்த நேரத்தில் காற்று அடிக்குது. காற்று அடிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கீழாடை மேலே கிளம்பி அவர்களுடைய அந்த மெல்லிதான அந்த சூம்பி போன அந்த கால்கள் வெளியே தெரிய சுற்றி இருக்கக்கூடிய தோழர்களெல்லாம் ஒரு நகைப்பாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது அப்துல்லாஹ் இப்னு மசூத் அவங்களுக்கு மனதளவில் ஒரு பாதிப்பு இருக்கும் அல்லவா? ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு மசூதுன்னோட அந்த இரண்டு பாதங்கள் உஹது மலையை காட்டிலும் நன்மையினுடைய தராசில் அந்த 2 பாதங்கள் தான் மிக சிறந்ததாக இருக்கும் என்று அந்த இடத்துல ஆறுதல் அளித்தார்கள்.